ஆடிஷ்வில் ஒண்டர்லேண்ட் கேபிள் காரில் மேலே வந்துட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு வியூ கிடைக்கும். கேபிள் கார் குழந்தை ஒரு எண்டில் விடும். அந்த எண்டில் இருந்து நீங்கள் இதுக்கு நடந்து வரணும். அந்த வேயில் நார்மலாக அந்த ஒரு வே தான் இருக்குது. நடந்து வந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு வியூ கிடைக்கும். பாருங்க, இதை பார்க்குறீங்க. ரெட் அண்ட் ஒயிட்டில் ஒரு மாடு ஒன்று வச்சுருக்காங்க. இது ஒரு கேண்டீன் மாதிரி. இது எல்லாமே சாப்பிடக்கூடிய மாதிரி செட்டப் செஞ்சு நினைக்கிறேன். ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. நல்ல வியூ பாருங்கள். 2 மலைகளுக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு போட்டிங் செய்யக்கூடிய மாதிரி. ரிவர் இல்லை, டேம் தான். 2 கேன் இருக்குது. ஆனால் வெரி லாங்காக இருக்குது. எல்லா பீப்புளும் வராங்க. நேற்று ஃபுல்லாக மழை, இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது. அதனால் எல்லா இடம் ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. பெரிய மவுண்டன்லேருந்து கிடைக்கிற வியூ இங்கே கிடைக்குது. ஏன்னா கேபிள் கார் 2 மவுண்டனை தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தெரிகிறது எல்லாமே மவுண்டன். நாங்கள் சில வேளை சீனரியில் கலண்டரில் அது இதில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நேரடியாக பார்க்கலாம் ஸ்விட்சர்லாண்டில். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான், சரியாக 4 மினிட்ஸ் எடுக்குது. அந்த கேபிள் காரில் நாங்கள் 4-5 மினிட்ஸ் எடுக்குது இந்த கேபிள் காரில் வர்றதுக்கு. ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வெரி நைஸ் வியூ. இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி. இதுக்குள்ளே நாங்கள் வந்து இருந்து ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கேபிள் காரில் வந்தோடனே இங்கே ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அதில் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மலை மவுண்டனுக்கு அங்கால இருந்து ஒயிட் கலரில் தெரியுது வெரி லாங்கில். அங்கேருந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கோ தெரியல, ஜூம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். செம்ம வியூவாக இருக்குது இந்த இடம் பாருங்கள். ஒண்டர்லேண்ட்னு சொல்கிறாங்க. ஆயில்வில் நான் ஏலமாக இருந்தால் கீழே வந்து இந்த இடத்துல டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணி விடுறேன். எனக்கு அதை சரியான இதில் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இருந்தால். செம்ம வியூ. ஆல்ப்ஸ் மலைன்னுலாம் நாங்கள் சொல்லுவோம், அல்ஃபைன் இவங்க சொல்கிறாங்க. அது எல்லா மலைகளும் இதுக்கு தான் இருக்குது. நிறைய சினிமா ஷூட்டிங் கூட இங்கே எடுத்திருக்காங்க. சினிமா ஃபிலிம்ஸில் வர சாங்ஸ் அல்ஃபைன் தான், அல்ப்ஸ் மலைன்னு வரும். இந்த அல்ப்ஸ் மலையில் நிறைய ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்க. அது இந்த இடத்துல தான் அந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கேபிள் கார் ஃபுல்லாக ஆக்கில் கொண்டு வந்து விடுற ஸ்டேஷன் மாதிரி. உள்ளுக்குள்ளே பாருங்கள், இந்த கேபிள் அப்படியே உள்ளுக்க கம்ப்ளீட்லி உள்ளுக்க அந்த கம்பார்ட்மெண்ட் போயிடும். அப்படியே நான் மற்ற எந்த காட்டுறேன்னு பாருங்கள். சுவிட்சர்லாண்டில் நிறைய இடங்களில் கேபிள் கார் இருக்குது, சில இடங்களில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கேபிள் கார் தான். இதில் தான் நாங்கள் வந்தோம். இப்போ எங்களுக்கு டைம் இல்லை, இன்றைக்கி போக வேண்டியிருக்கிறால இதை பாயிண்ட் அவுட் பண்ணி வந்தோம். அதுவும் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் அவையில் தான் இருக்குது. எனிவே பாருங்கள், இந்த வேயில் தான் இது கோ த்ரூ பண்ணுது. இந்த கேபிளில் தான் இது நேராக
போகுது. இந்த 5 மினிட்ஸ்னு சொன்னால் 5 மினிட்ஸில் குழந்தை இங்கே விடுறாங்க. அப்புறம் அதே இதில் வந்து நாங்கள் திருப்பி அங்கே போயிடலாம். நல்ல ஹைட்லாம் செஞ்சுருக்காங்க. ஒரு மவுண்டனோட குழந்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மவுண்டன் தாண்டி வாரதுக்கு 80 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ட்ரைவ் பண்ண வேண்டியா இருக்குது. நார்மலாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோம்னா கூட டைம் எடுக்கும். காரில் வரண்டா ஒரு 1.5 ஹவர்ஸில் இங்கே வந்துடலாம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல் வியூ, அவங்க இருக்கிற அந்த ஃபுல் சிட்டி வியூ அவ்வளோத்தையும் எடுக்கலாம். மவுண்டன் வியூ எல்லாமே இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நார்மலாக கேபிள் கார் அப்படி தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். சேம் இப்போ லண்டன் ஐயில் போயிருப்போமா இருந்தால் அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது இது. அது ரவுண்டாக சுற்றும், இது நேராக போகுது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.